வணக்கம் மக்களே. ஸோ லைக் மார்னிங் வந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணேன் கைஸ். பட் அது என்ன ஆச்சுன்னா லைக் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆகிருக்கு கைஸ். இப்போ வந்து சம்திங் லாஸ் 14,000 ஆமாம் 14,900 கிட்ட நம்ம லாஸில் இருக்கோம். 14,600 லாஸ். பட் சில ட்ரேடர்ஸ் யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராஃபிட் மட்டும் தான் ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ட்ரேடிங்கில் லாஸும் ஆகும் ப்ராஃபிட் ஆகும் கைஸ். ஓகே, நாட் ஓன்லி ப்ராஃபிட் ஆகும் லாஸும் ஆகும் கைஸ். பட் அது என்னென்னா லாஸ் வந்து பியர் பண்ணணும் கைஸ். அந்த மாதிரி நம்ம லாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆர் ஆஃப்டர் தேட் டே வி கேன் ரெக்கவரி ஆல் த லாஸஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு லைக் 14,000 கிட்ட நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். நோ இஷ்யூஸ் கைஸ். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ட்ரேட் பஞ்சப் பண்ணியிருக்கேன் கைஸ். 160 குவான்டிட்டிஸ் சென்செக்ஸில் 81,900 புட் சைடு. இது எதுக்கு நான் பஞ்சப் பண்ணியிருக்கேன்னா லைக் ஸ்பாட் சார்ட்டில் நீங்கள் அந்த பிவட் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மேலே 81,789 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு கைஸ். இப்போ நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக புல் பேக் ஆகுது கைஸ் அந்த கேண்டலு. ஸோ இப்போ வந்து நம்ம 4,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 5,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டோட்டல் லாஸ் வந்து நமக்கு 9,000 கிட்ட போயிட்டு இருக்கு கைஸ். பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ என்னோடய டெலிகிராம் சேனல் கீழே நான் கொடுத்துருக்கு கைஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இருக்கும் என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க். ஸோ அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க கைஸ். அண்ட் என்னோடய தன் அக்கௌண்ட் வந்து நான் அஃபிலியேட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைக் தன் அக்கௌண்ட் டிமேட் ஆப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் கைஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த தன் பிளாட்ஃபார்ம் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஸ்கேல்பிங் கைஸ். ஓகே, ஸோ யூ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு சம்திங் 6,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்குது கைஸ். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ நான் ரியல் டைமாக உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். எனக்கு லாஸ் ஆகிருக்கு மார்னிங். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கைஸ் இது. பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன் கேஸ் ஆஃப் அர்ஜென்ட்டாக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ பட் எனக்கு 14,600 கிட்ட நான் லாஸ்ட்டில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். பாதிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுது. இப்போ கிட்ட நம்ம 7,000 தான் லாஸ்ட்டில் இருக்கோம். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு. பட் ஈவன் தோ ஐ வாஸ் ஹோல்டிங். ஏன்னா இங்கே வந்து லைக் சூப்பராக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கீழே வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து எனக்கு இஎம்ஐ சப்போர்ட் இருக்குது கைஸ். ஸோ இப்போ வந்து என்னோடய டார்கெட் வந்து 310 நான் செட் பண்ணியிருக்கேன். 356. பட் எனக்கு ஓகே, எனக்கு நிறையா வேண்டாம். ஸோ ஏன்னா மார்னிங் வந்து எனக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் லைக் நாட் ஓகே. பிகாஸ் லாஸ் ஆகினா அப்புறமா நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகணும் சம்திங் அப்படி தான் இருக்கும். பட் என்னோடய மைண்ட் செட் நான் லைக் கரெக்டாக நான் வச்சுக்கணும். இல்லைனா ஐ ஷுட் நாட் ட்ரேட். பிகாஸ் இது ஈவன் மோர் லாஸ், ஹியூஜ் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேர்னிங். ஓகே கைஸ், ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாதீங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுங்கள். தேட் இஸ் த பெஸ்ட் ஃபார் ட்ரேடிங். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃபார் அவாய்டிங் ஹியூஜ் லாஸஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரேட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து 14,600 லாஸ்ட்லேருந்து நம்ம ப்ராஃபிட் வந்துட்டோம் கைஸ். 9,762 rupees நம்ம லாஸ் ப்ராஃபிட் வந்துட்டோம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா கைஸ் என்னோடய மார்க் ஏரியா வந்து கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கேம் அரவுண்டு 356 வந்திருக்கு கைஸ். கரெக்டாக இது மோர் தேன் 356 போய்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நான் குவான்டிட்டிஸ் இங்கே பை பண்ண போகிறேன் கைஸ், ஒரு 140 குவான்டிட்டிஸ். ஏன்னா இங்கே வந்து ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பார்க்கலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தால் பை பண்ணுவேன். பட் ஓகே கைஸ், இங்கே கொஞ்சம் பை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் 24,500 rupees நான் இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து 9,500 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும் கைஸ். ஓகே, so that's all guys. So if you like this video, do subscribe to my channel and press bell button guys. இங்கே இன்னொரு ட்ரேட் நான் பஞ்சப் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் கைஸ். இது ட்ரேட் எனக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்ததுனால நான் இன்னொரு ட்ரேட் பஞ்சப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் கைஸ். இங்கே ஓகே 10,000. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்குது, என்னால் கட் பண்ண முடியல கைஸ். நான் 345 கட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. நான் டார்கெட் செட் பண்ணியிருப்பேன். பட் டார்கெட் செட் பண்ண உடனே இட்ஸ் கோயிங் டவுன் கைஸ். என்னோட லக், என்னோட அந்த லைக் கோஇன்சிடெண்ட்டாக என்னன்னு தெரில. பட் இது வந்து நான் டார்கெட் செட் பண்ணோன்னே இது வந்து கீழே போகுது. அதனால நான் டார்கெட் செட் பண்ணல, நான் மேனுவலி தான் எக்ஸிட் பண்ணுவேன் கைஸ். ஓகே, பார்க்கலாம் கைஸ் இது இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ ஓவரால் 9,200 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 9,700, 10,000. என்னோடய ஸ்பைக் வரும் கொஞ்சமாக. சரி ஓகே கைஸ், நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். 10,260 rupees நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், so if you like this video, do subscribe to my channel and press bell button so that you get the notification guys. Thank you guys for watching my video.